ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். காலேஜ் விட்டு வந்து இன்றைக்கி நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்ப்போமா? சாதம் சுட சுட இருக்குது. ஏன்னா இங்கே கிளைமேட்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது பெங்களூரில். அதனால் சாதம், நல்லா ரசம், தக்காளி ரசம், மிளகு சீரகமாக ஜாஸ்தி போட்டது. அதுக்கு தொட்டுக்கைக்கு வந்து ஃபிஷ், மத்தி மீனும் சங்கரா மீனும் வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த காம்பினேஷன் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும்னு. இதுக்கு முன்னாடி சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சிக்கன் சூப் செஞ்சு வச்சுருக்கேன். இதை சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு மிளகும் லைட்டாக சீரக பவுடர் போட்டு நேற்று வந்து சண்டே இல்லையா, அதனால் போயிட்டு கொஞ்சம் காய்கறி ஜாமான் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதில் காயெலாம் எடுத்து வைக்க டைமே இல்லை. அதான் இந்த பவுலில் வந்து டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ எடுத்து வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் பக்கம் இருக்கும்ல, அதை இப்படி திருப்பி போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு தக்காளி கெடாமல் அழுகி போகாமல் இருக்கும்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நான் ஃபாலோ பண்ணுறேன். அது ஆக்சுவலி நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்குது. எல்லா இதுவுமே அந்த மேலே இருக்கிற காம்பு வந்து அடியில் வச்சு கவர் பண்ணிவிட்டேன். மேலே வந்து எதுவுமே தெரியல. மார்னிங் இருந்த அவசரத்தில் கருவேப்பிலை எடுத்து உள்ளே வைக்கவே மறந்துட்டேன். வெளியிலே இருந்து போச்சு. எப்படி வாடி போயிடுச்சு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை யூஸ்வலாக இது உள்ளே வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வைப்பேன். 1 வீக்குக்கு எந்த இலையுமே எதுவுமே வாடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாவே இருக்கும். இந்த ரசத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் புளிஞ்சிப்போம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு. அதனால இந்த லெமன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே இப்படி தரையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் போட்டுவிடுங்க. ஒரு 5 to 10 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து வர ஜூஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எப்போதுமே நான் லெமன் யூஸ் பண்ணேன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். என்னது ஆனியன் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறேன். இந்த மாதிரி ஆனியனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 10 minutes to 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணால் நம்ம அரியறப்ப கண்ணிலேருந்து தண்ணி வருது பாருங்கள், அது வராது. சேம்வே நான் சாலட்லாம் போடுறப்ப இந்த மாதிரி வச்சு எடுத்து கட் பண்ணுவேன். இந்த ரா ஸ்மெல்லே வராமல் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நேற்று கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறிங்க காலிஃப்ளவர், ஸ்வீட் பொட்டேட்டோ, கத்திரிக்காய், அவரைக்காய், கேப்சிகம் எல்லாமே இருக்குது. இங்கே பெங்களூர் கிளைமேட்டில் யூஸ்வலாக வெளியிலே ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு வச்சுப்பேன். அதுக்கப்புறமா தான் எடுத்து உள்ளே வச்சுப்பேன். ஒரு வேளை யூஸ் பண்ணலின்னா. இந்த முருங்கைக்காய் வந்து எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குங்க. இந்த காய்ச்ச முருங்கைக்காய் அது பறித்து வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் முருங்கைக்கீரையில் தான் சாம்பார் வைக்க போகிறோம். அதனால் முருங்கைக்கீரை இப்போவே உருவி வச்சாச்சு. நேற்று வந்து என் பையன் இதுவும் வாங்கிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.